அனைவருக்கும் காலை வணக்கம். 14 ஜூன் ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணி. ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம், ரிஷப ராசி, கடக லக்னம். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் சரித்திரத்தில் பின்னாடி போகணும். சரித்திரம் இல்லை, பூகோளம் எல்லாம். சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்கள் தான் நமக்கு தெரியும். இது சைக்கிளிக்கலாக வரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் சொன்ன அந்த நேரத்தில், ஏன்னா அந்த டைமை நான் இம்மீடியட்டாக நோட் பண்ணி வச்சேன், ஒரு புது யுகம் பிறக்கிறது, சகஜமாக யுகம் அப்படின்னு மாஸ்டர் தன்னுடைய டாக்ல சொல்றாரு. உடனடியாக இந்த தேதி, டைம், இது எல்லாத்தையும் நோட் பண்ணி, எனக்கு இதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்ச 1-2 ஃப்ரெண்ட்ஸு ஜாதகம் பார்க்குறவன்ட்டு இதை அனுப்பிச்சேன். 8:30 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இதனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கள். அவங்க கணிச்சு சொன்னது தான் நான் சொன்னது. இது ரோஹிணி 2ஆம் பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தது, ரிஷபராசி, கடக லக்னம். அதனுடைய ஜாதக கணிப்பு படி பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து அது உலகத்தில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர போகக்கூடிய குழந்தையாக இருக்கும்னு அந்த ஜாதகத்தில் கணிப்பில் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கும் மாஸ்டர் பேசுனது எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம், லௌகீகம், உணர்வு ரீதியாக இது 3 விஷயத்திலையும் உச்சமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்கு. இதை படிக்கும் பொழுது எனக்கு பாரதியாருடைய ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வந்தது. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இனி ஒரு விதி செய்வோம், இதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிப்போம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். அதுவும் எங்கே சேருது? அவர் சொன்னது 1920s 30s. அப்படின்னா தனி ஒரு மனிதனுக்கு அந்த காலத்தில் தேவைப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபிசிக்கலாக சாப்பிடக்கூடிய உணவு. ஆனால் அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம இன்றைக்கி தாண்டி வந்துட்டோம். பட்டினியால் சாகு அப்படின்றது இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ரேராக படிக்கிறது, ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் சாப்பாடு இல்லாமல் செத்தவங்களாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் என்றைக்குமே தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தொடர்ச்சியாக ஆன்மீக உணவு தேவைப்படுகிறது. இந்த ஆன்மீக உணவு கிடைக்குதா அப்படின்ற கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு அநேகமாக சரியான உணவோ சரியான விகிதாச்சாரத்திலோ கிடைப்பதில்லைன்றது தான் ஒரு உண்மை. உணவுன்னு நினைச்சு வேற இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. எது உண்மையான உணவுன்னு சொல்லும்பொழுது தாஜி இதை பற்றி சொல்றாரு. உண்மையான உணவு ஆன்மாக்குன்னு பார்த்தீங்கன்னா பிராணாகுதி. இந்த உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1857 என்ன நடந்ததுன்னு கேட்டால் ஒருவேளை சரித்திரம் படித்தவர்கள் சொல்லுவாங்க சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரம் பெறுவதற்காக பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே நடந்து முடிந்து அந்த 1947 எங்கள் அப்பாட்ட நான் கேட்டுக்க, அவர் இப்போ இல்லை, ஆனால் அவர் சுதந்திரம் இருக்கும்போது கிடைத்த போது அவருக்கு ஆல்ரெடி ஒரு 26 வயசு. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சுதந்திரம் என்னன்றதே எங்களுக்கு புரியல, கிடைச்சது ஏதோ நாங்களாம் ஆளாளுக்கு ஏதோ பண்ணோம், ஆனால் என்னன்றது புரியலை. அந்த உணர்வு வருவதற்கு ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க கதை திறந்து வெளியில் விட்டுட்டு ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று வரும், ஷாஷாங்க் மர்டர்னு ஒன்று. அதில் அந்த கைதி கிட்ட 40-50 வருஷம் ஜெயிலில் இருப்பார். அதில் வெளியில் வரணும்னு தவறாக அவர் உள்ளே அனுப்பப்பட்டவர். வெளியில் வரணும்னு சண்டை போட்டு பலதான் நடந்து ரொம்ப 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 வயசானத்தில் வெளியில் வருவார். வெளியில் வரும்போது என்ன ஆகுன்னா அந்த உலகத்துக்கு அவருக்கும் சம்மந்தமே இருக்காது, அப்படியே அவர் இறந்துடுற மாதிரி பண்ண முடியும். பல நேரங்களில் அந்த கிடைத்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது, எதனால் கிடைத்தது, இதை வைத்து நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தெரியாமையே மனித பிறவி போயிடுது. அது மாதிரி கிட்டத்தட்ட கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஆன்மாவுக்கு உண்மையான ஆன்மீக சுதந்திரம்ன்றது லாலாஜி மகாராஜ் பிறவி இந்த உலகத்தில் எடுக்கும்போது கிடைச்சது. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ராமருடைய காலத்திலேருந்து 72 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இதை பற்றி ரீசெண்டாக தீர்த்தங்கர் புக்கெலாம் கூட மாஸ்டர் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. பல காலமாக நமக்கு அது யாருன்றது தெரியாது. அந்த காலத்தில் பிராணாகுத்தின்ற விஷயம் இருந்தது, அது அப்போ காணாமல் போயிடுது. அதுக்கப்புறமாக மீண்டும் அதை லாலாஜி மகாராஜ் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய பேர் ரிஷப் அப்படின்னு சொல்லி தீர்த்தங்கர்ன்றது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசியிருப்பாரு. படிச்சிருக்கீங்க புக்கில் ஒன்று படிச்சிருக்கலாம், அதை பற்றி பேசின வீடியோவை நீங்கள் கேட்டிருக்கலாம். அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கை முடிவு செய்கிறது, இன்னைக்கு இது உலகத்திற்கு கண்டிப்பாக தேவை. பல இடங்களில் பாபுஜி மகாராஜ் எழுதியிருக்கார், காந்தி அப்படின்ற அந்த ஒரு பிறவி இயற்கையினால் உருவாக்கப்பட்டது. இந்தியா 200 வருஷங்களுக்கு மேலே அடிமைப்பட்டு கிடந்திருந்த போது இதை உயிர்ப்பிப்பதற்கு, இதுக்கு உயிர் கொடுத்து உள்ளே கொண்டு வருவதற்கு வேணும்னு சொல்லி இயற்கையால் அனுப்பப்பட்டவர் காந்தின்னு சொல்லி பாபுஜி மகாராஜோட டைரி என்ட்ரிஸில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 1948 அவரோட அசாசினேஷனுக்கு அப்புறமும் அவருடைய வேலை முடிந்ததுனால இயற்கை மீண்டும் எடுத்து விட்டது அப்படின்றதும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எதற்காகனா, லாலாஜி மகாராஜ் இந்த காலகட்டத்தில் வந்ததற்கு முக்கியமான காரணம், இதுக்கும் மதுரை நம்ம இன்னைக்கு 60வது ஆண்டு துவக்க விழா நம்ம பேசுவதற்கும் என்ன சம்பந்தம்? அவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பிராணாவத்தின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இந்த பிராணாவத்தின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு தண்ணினா என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அது 2 ஹைட்ரஜன் எலிமெண்ட்டு, ஒரு ஆக்சிஜன் எலிமெண்ட்டு, இது எப்படி சேருது இதெல்லாம் சொல்லாமலே தண்ணினா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி பிராணாவத்தினா என்னன்றது நம்மளால விவரிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், இஃப் யூர் ஏபிள் டு டிஃபைன் காட் இஸ் நோ மோர் காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கடவுளை உன்னால் வார்த்தைகளில் கொண்டு வர முடியும்னு விட்டால் அது கடவுளே கிடையாது. அதே மாதிரி பிராணாகுத்தி இதுதான்றது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது பிராணாகுத்தி கிடையாது. ஆனால் அந்த பிராணாகுத்தின் மூலமாக என்னுள் என்ன நடக்கும் என்பது என்னால் சொல்ல முடியும். அந்த தண்ணீர் குடிக்கும் போது எனக்கு தாகம் தீருகிறது, இல்லை உள்ள ஏதோ ஒரு மாறுதல் நடக்கிறது, இது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை போன்று இந்த பிராணாகுதி என்பது ஒரு மனித ஆன்மாவிற்குள் செலுத்தப்படும் பொழுது என்ன நடக்குதுன்றது இங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 400-500 பேர் உதாரணம். உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் தொடர்ச்சியாக நீங்க இதை சுவைத்து கொண்டிருக்கிறீர்கள். தண்ணி குடிக்கிறதுனால அது தாகம் தீருதுன்னு தெரியுது, அதனால நம்ம தேவைப்படும் போதெல்லாம் தண்ணி குடிக்கிறோம். மூச்சு விடுவதன் மூலமாக ஆன்மா உயிர் நிலைத்து நிற்கிறதுன்னு தெரியுது, மூச்சு விடுகிறோம். உணவு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிடலன்னா கஷ்டம், அதனால ஒரு முறையாவது சாப்பிடணும். ஒரு முறை தான் சாப்பிடணுமான்னு கேட்காதீங்க. இதை போன்று இந்த ஆன்மாவிற்கு பிராணாகுத்தின்றது ஒன்று தேவைன்றதை உணர்த்துவதற்காக மீண்டும் இயற்கையால் அனுப்பப்பட்டவர் லாலாஜி மகாராஜ். ஆனால் அது இன்னைக்கு இந்த உலகம் புரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கதான் இந்த 60ஆம் நூற்றாண்டின் துவக்க விழான்றதை விட ஆன்மாவின் சுதந்திரத்திற்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய இயற்கையின் பரிசை நம்ம இன்னும் எப்படி பெட்டரா யூஸ் பண்ணணுன்றதை நம்மளுக்கு புரிய வைப்பதற்காக. இப்போ நீங்கள் மெட்ராஸில் இப்போ சென்னைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்தீங்கன்னா அடையாறில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது, 450 வருஷத்துக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த ஏரியா, அவ்வளோ பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆலமரத்தை போல் தழைத்து வளர வேண்டும். ஏன்னா ஒரு ஆலமரத்தினோட சிறப்பு என்னென்னா, அதனுடைய ஒவ்வொரு விழுதும் ஆலமரமாக மாறும். வேற எந்த மரத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆலமரத்தினுடைய விழுதும் தரையில் தொடும்பொழுது அது இன்னொரு ஆலமரமாக மாறும். அது எல்லாம் சேர்ந்தது, அது ஒரு குடும்பமான ஆலமரம், ஒரு தனி மரம் கிடையாது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் படித்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு மரமாக பார்க்கப்பட்டாலும் அதுக்குள்ள பல தனி மரங்கள் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து ஒன்று. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம், இருந்தாலும் ஆயிரக்கணக்கான அபியாசிகள் ஒன்றாக சேர்கிறோம். என்னுடைய இந்த 60ஆம் ஆண்டு வைர விழா, இந்த வைர விழான்னு சொல்லும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்.
இந்த கரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் கார்பன் இங்கிலீஷில். அந்த கார்பன்றது சர்ஃபேஸ் லெவல் ஒரு 500 அடி 1000 அடி அப்படி இருக்கும்போது அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லிக்னைட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே இன்னொரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் உள்ளே போகும்போது அதற்கு பேர் நிலக்கரியாக மாறுகிறது. ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறும். ஒரு தவறான புரிதல் நார்மலாக இந்த ப்ராசஸில் உருவாகிறது டைமண்டுன்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. அது புரிதலுக்கு நன்றாக இருந்தாலும் டைமண்ட் உருவாகிற ப்ராசஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் ரெண்டுத்துக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா அதே கார்பன், அதே கரிமம். இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான தொடர்புடைய விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி. ஒரு வைரம் உருவாகுவதற்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. 10 லட்சம் வருஷம். இன்னைக்கு நீங்க வைரம் சொல்லி நிஜமான வைரமோ இல்லை அமெரிக்கன் டைமண்டோ ஏதோ ஒன்று எடுத்து போடுறீங்கன்னா அது அமெரிக்கன் டைமண்ட் ஃபேக்டரியில் உருவாக்கிடுறாங்க. அது ஒரு ரெகுலர் டைமண்ட், அன்கட் டைமண்ட், கோஹினூர் டைமண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய விலை இன்னைக்கு அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடிகளில் போகிறதுன்றாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது. அந்த டைமண்ட் உருவாவது இன்னைக்கு அதனுடைய விலை நமக்கு மதிப்பு தெரியும். ஆனால் அது உருவாகுவதற்கு எவ்வளவு நாள் ஆச்சு? உங்களுக்கு எப்போ மூச்சோட அருமை தெரியும்னா உங்களை தண்ணிக்குள்ளே ஒரு நிமிஷம் அமுக்கினா அப்போதான் மூச்சோட அருமை தெரியும். அப்படியே தள்ளின்னு வெளியில் வருவோம். அது வரைக்கும் நம்மளுக்கு மூச்சோட அருமை தெரியாது. நம்ம பல பேருக்கு இந்த சஹஜ மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸ் என்ன கொடுக்குதுன்றது நிஜமாகவே தெரியவில்லையோன்ற கேள்வி எனக்கு மிஷின் சேர்ந்ததுலேருந்தே இருக்கு. எனக்கே முழுசாக புரிஞ்சுதான்னு எனக்கே சந்தேகம் உண்டு. நம்ம ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 5 குருடர்களும் யானையும்னு ஒரு கதை படிப்போம். ஒவ்வொரு குருடனும் அந்த யானையை வெவ்வேறு இடத்துல தொட்டு பார்த்துட்டு ஒருத்தன் சோறுன்மா, ஒருத்தன் இல்லை நீளமான கயறுன்மா, ஒருத்தன் கொம்பு, ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் தனியாக சொல்வது சரியாக இருந்தாலும் மொத்தமாக பார்க்கும்போது யானைன்றது கண்ணு திறந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும். இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம தெருவில் போகிறோம். நேற்று விட நான் ப்ரிசெப்டர் மீட்டிங்கில் அதை பற்றி பேசினேன். 40, 50, 60 வருடங்களுக்கு முன்னால் நடப்பட்ட ஒரு மரம் இன்னைக்கும் அதன் மூலமாக ஏதோ ஒரு பலன் நமக்கு கிடைக்குது. அட்லீஸ்ட் நிழலாவது கிடைக்குது. ஒரு வேப்ப மரத்துக்கு நின்னீங்கன்னா சார்ஜ் மகாராஜுடைய வாழ்க்கை நூலை நீங்கள் படிச்சீங்கன்னா டவுன் மெமரியில் இல்லை, அவருடைய 6வது இல்லை 7வது வயசில் அவரை மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகர நதி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அவரை கொண்டு 1 வருஷம் விடுறாங்க. அவருக்கு டிபி அப்போ வருது, டியூபர்குலோசிஸ். அப்போ இந்த வேப்ப மரத்துக்கிட்ட அவர் நேச்சுரலாக விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லாக அவர் மரத்துக்கு கீழே அவர் படுக்க. அந்த இடத்துல நாங்களாம் போய் பார்த்துட்டுலாம் வந்தோம். அந்த மரம் இன்னும் இருந்தது. அப்போ இப்போ இல்லைன்றாங்க, அப்போ இருந்தது. அங்கே அந்த மரத்தின் கீழ் அவர் நிழல் பெற்று அவருடைய உடல் சரியாவதற்கு 30-40 வருஷம் முன்னாடி யாரும் அந்த மரத்தை நட்டுருக்காங்க. இந்த நட்டவர் அதனுடைய பலனை எதிர்பார்த்து செஞ்சாரான்னு தெரியாது. நம்ம ஊரில் உடனே அதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிடும், இந்த மரம் என்னால் நடப்பட்டது, 50 வருஷம் முன்னாடி நடந்தது, நான் என் பேர் போட்டுட்டேன். நிறைய கோயிலில் அடிக்கடி சார்ஜ் மகாராஜ் சொல்கிறது, ஏன்டா விளக்கு தான் கொடுத்த, விளக்கு கீழே இன்னார் உபயம் ஏன்டா எதிராக, டியூப்லைட் கீழே பாருங்கள் இன்னார் உபயம், ஒரு ஃபேனு கீழே இன்னார் உபயம். சரி விடுங்க, அது வேற விஷயம். இது நமக்கு எப்பொழுது சரியாக புரிகிறதோ, இந்த 60ஆம் நூற்றாண்டின் துவக்க விழான்றது நமக்கு ஒரு புதிய புரிதலை உருவாக்கும். சகோதரர் சுரேஷ் பேசும்போது சொன்னார், ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங்காக சொல்லுவேன். இன்ஸ்பைரிங்காலாம் சொல்கிறது எப்போ உண்மையை பேசுது, புரிகிற மாதிரி பேசு. சத்தியம் புரியாத், பிரியம் புரியாத்துன்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லு, பிடிக்கிற மாதிரி சொல்லு, புரிகிற மாதிரி சொல்லு, அன்பா சொல்லுன்னு சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார். இது எதற்காகனா, இந்த உண்மையான ஆன்மீக சுதந்திரம் என்னுடைய ஆன்மாவுக்கு இப்பொழுது தங்கு தடையின்றி கிடைக்கும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க யாருக்குமே, அநேகமாக இந்த ஜென்ரேஷன் 1947 அப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே சுதந்திர போராட்டம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு சத்தியமாக தெரியுது, வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ரொம்ப தள்ளி பிறந்தாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் அதுக்கப்புறம் பிறந்துருக்கலாம், கிட்டத்தட்ட அதே இருந்துச்சு. மேபி 1-2 பேர் பார்த்தா 1947 முன்னாடி பிறந்த மாதிரி இருக்கு. சுதந்திரனுடைய என்ன கஷ்டம் ஒரு பெரியவர்கள் பட்டாருன்றது தெரியாத போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு 4வது ஜெனரேஷன் குருநாதருடன்
இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ லாலாஜி மகாராஜ் உருவாக்கினார். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லாலாஜி மகாராஜை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இல்லை. நான் லாலாஜி மகாராஜை பார்த்தவங்க சாரிஜி மகாராஜ் வந்து பார்க்கும்போது நான் கூட இருந்திருக்கேன். அவங்களாம் இப்போ இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். 4 மாஸ்டரையும் பார்த்தவங்க இந்த இயக்கம் எதை கொடுக்கிறது, எதை கொடுக்க வல்லது, இது ஏன் என்று தேவை அப்படின்ற புரிதலாவது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு கண்டிப்பாக வரணும். லாலாஜி மகாராஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் பிராணாவத்தினுடைய உண்மையான விளைவுகள் என்னன்றதை நம்ம புரிஞ்சாகும். அந்த விளைவுகள் நம்மோட நின்னா போருமா? ஏன்னா பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம், அந்த ரோடு எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது 50-60 வருஷம் மரத்தை வெட்டிடுறாங்க. அது பதிலாக ஒரு இன்னொரு இடத்துல 10 மரத்தை நட்டோன்னு சொல்கிறாங்க. அது வேற விஷயம், நடுறாங்க நடலை, அது தனி டாபிக். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த நிழல் போச்சு இல்லையா? அதுக்கு பதிலாக ரோடு வருது, க்ரோத் வருது, என்ன கதை சொன்னாலும் அட்லீஸ்ட் 70s 80s தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் ரோடுக்கு 2 சைடு இது பார்த்தீங்கன்னா புளிய மரம். புளிய மரம் வச்சதுக்கு ராஜா காலத்தில் இந்த காரணங்கள் இருக்குது. போய் படிச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய சயின்ஸே இருக்குது, ஏன் புளிய மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அநேகமாக பார்த்தீங்கன்னா சில ஊரில் நான் சென்டர் விசிட்டில் போகும்போது மட்டும் அந்த 2 பக்கமும் புளிய மரம் தெரியும். மற்ற எல்லா இடத்துலையும் புளிய மரம் வேறு மரத்தை வைக்கிறாங்க. நடுவில் கேனப்பின்னு சொல்லி வைக்கிறாங்க, ஒரு டிவைடர் போட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கு. எது இருந்ததோ அது தொடர்ச்சியாக சில விஷயங்கள் இருக்க வேண்டும். அது மனிதனுக்கு உதவின்ற புரிதல் கூட நமக்கு பல நேரங்களில் இருக்கிறது இல்லை. இப்போ 1977 அந்த மெசேஜை சச்சம் முடிஞ்சோன்னு சகோதரர் படித்தார். அப்போ இருந்தவங்களுக்கே அதுக்கு முன்னாடி பாபுஜி மகாராஜ் என்ன ஒர்க் பண்ணாருன்றது தெரியுமான்னு தெரியல. இந்த காலத்தில் இருக்கிறவங்க அநேகமாக இந்த ரூமில் இருக்கும் 1-2 பேர் எனக்கு தெரிஞ்சு இருக்கீங்க. அநேகமாக நிறைய பேர் பாபுஜி மகாராஜ் பார்த்துருக்க மாட்டீங்க. லாலாஜி மகாராஜ் வாய்ப்பே இல்லை. சாரிஜி மகாராஜ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மார்க்கம் நமக்கு என்ன கொடுக்கிறது? ஒரு முறை சாரிஜி மகாராஜ் சொன்னார், எதனால் விழாக்கள் எடுக்கிறோம்? அது சுதந்திர தின விழாவோ, இல்லை ஒரு குருநாதரின் பிறந்தநாளோ, ஒரு தீபாவளியோ, ஒரு பொங்கலோ எதனால் செய்கிறோன்னா அதன் பின்னால் உழைத்தவர்களுடைய அருமை உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக. பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த உழவர்கள் பட்ட கஷ்டத்தை அவங்களுக்கு உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக பொங்கலை அந்த காலத்தில் உருவாக்கினாங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விழாக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு விழா எடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? பல காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு செலிப்ரேஷன் டைம். ஆனால் முக்கியமான காரணம், இது நமக்கு ஏன் தேவை, இது நமக்கு எப்படி கொண்டு வரப்பட்டது, இதை கொடுத்தவர்களுடைய லட்சியம் என்ன, ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இதை சுருக்கினா போருமா, இல்லை இன்னும் பெரிய வட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமா? தமிழில் சொல்கிற மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக வைகம்ன்ற மாதிரி செய்ய போகிறோமா? இல்லை ஆயுர்வேதத்தை பற்றி சொல்லும்போது சாரிஜி மகாராஜ் ஒரு தடவை சொன்னார், பாபுஜி ஒரு முறை உடல் நிலை சரியில்லை. அவர் இன்டர் கம்யூனிகேஷனில் தன்வந்திரியை ரீச் பண்ணுறார். அவர் தான் ஆயுர்வேதத்தினுடைய கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த தன்வந்திரியை ரீச் பண்ணி எனக்கு இந்த உடம்புல பிரச்சனைன்னு சொல்கிறாரு. அவர் அங்கேருந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை டிக்டேட் பண்ணுறாரு. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை டிக்டேட் பண்ணுறது பாபுஜியோட ஒரு பேப்பரில் எழுதி அங்கே தெரிஞ்ச 2-3 ஆயுர்வேதிக் ப்ராக்டிஷனர்ஸ்ட்டு கொடுத்து இந்த மருந்து ஒன்றுன்றாங்க. மெட்ராஸ் பாஷை என்னப்பா ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே புரியல. திரும்பி அவர் அங்கே போய் கேட்குறாரு. அவர் சொல்கிறார், அந்த காலத்தில் நான் உருவாக்கின கம்ப்ளீட் ப்ரிஸ்கிரிப்ஷனில் 100ல் 1 பங்கு கூட இன்றைக்கி இல்லை. நம்ம ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, இது நல்ல பழக்கம்னு நினச்சிப்பாங்க, கெட்ட பழக்கம் உண்டு. எனக்கு தெரிஞ்சதை விட கம்மியாக தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லித்தருவேன். எந்த லைனில் போய் பாருங்கள், வாத்தியார் அப்சல்யூட்டாக தனக்கு தெரிஞ்சது அத்தனையும் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தர மாட்டார். ஏன்னா உள்ளார்ந்த ஒரு பயம், இவன் என்னை தாண்டி போயிட்டானா. ஆனால் வசனம் மட்டும் பேசுவோம், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, அப்போ 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும், எல்லா வீரவசனம் பேசுவோம். ஆனால் சொல்லித்தரது கம்மியாக சொல்லித்தரு. இந்த பிரச்சனை இன்றைக்கி ஆக்சுவலாக சஹஜ் மார்க் ஹார்ட்ஃபுல்னஸ் அபியாசிஸ்ட்டை கண்டிப்பாக இருக்கிறத நான் பார்க்குறேன். பல இடங்களில் இந்த மார்க்கத்தினால் எனக்கு கிடைத்த பலன் என்பதை பல நேரங்கள் நம்ம சோஷியலாக பல இடங்களுக்கு டெய்லி போகிறோம்.
உங்களை லெக்சர் கொடுக்க சொல்ல, யாரையும் கன்வின்ஸ் பண்ண சொல்ல, எனக்கு இது பிடிச்சது, ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லா இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணு கூட சொல்ல வேணும். நான் தியானம் பண்ணுறேன், மனசுக்கு நிம்மதியாக சொல்லிட்டு விட்டுருங்க. எலிக்கு வடை வைக்கிற மாதிரி ரொம்ப பக்கத்தில் வச்சுன்னா எலிக்கு டவுட் வந்துடும், ஏன் வாய்கிட்டே வந்து போகலாம், ஏன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளது எடுக்க போகிறான் போல இருக்கு, எங்கேயாவது தள்ளி வைக்கணும். அது எலி பக்கத்தில் வந்து வடையை இழுக்கணும், உடனடியாக எடுத்துட்டிங்கன்னா அது சந்தேகம் வந்துடும். மெதுவாக இழுத்து 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 கொண்டு டப்புன்னு அந்த காலத்தில் பொரியலில் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. எனக்கு நிஜமாகவே இந்த மார்க்கத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது, இதன் மூலமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது, இந்த விஷயம் உலகத்தில் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய நாளாக இதை நான் பார்க்குறேன். இதனால் நாளைக்கே போய் நீங்கள் 1000 பேரை சேர்க்கணுமோ இல்லை சேர்க்க மாட்டீங்களோ அது உங்களுடைய விருப்பம். பல நேரங்களில் நான் எப்பவுமே சொல்கிறது, உலகத்தில் நடக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்களுக்கு முக்கியமான காரணம் நல்லவர்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது. பல நேரங்கள் எனக்கு எதுக்குங்க வம்பு, பார்த்தா பொறிக்க மாதிரி இருக்கான், ரவுடி மாதிரி இருக்கான், அவனோட இறங்கி சண்டை போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஆர்டிஐ ஆக்டு, ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணுறது, சொல்கிறது, இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? தாஜி சொல்ற, உட்காந்து அந்த இடத்துல உன்னால் ஹெல்ப் பண்ண முடியும், அந்த உட்காந்து அந்த ஆன்மாவுக்கு உன்னால் பிரார்த்தனை செய்ய முடியும். என்னால் செய்ய முடியலங்க, பயமாக இருக்குது, லோக்கலில் தாதா ரவுடிலாம் ஒரு பயம், நான் எப்படி இதில் தலையிட முடியும்? இந்த ஆளுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்கன்னு உளமாற பிரார்த்தனை செய்ய அந்த திறமை உங்களுக்கு. நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்களோ யாருக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்லை, தெரியவும் வேணாம். பயந்தீங்கன்னா கண் எதிர்க்க ஒரு அநீதி நடக்குது, உங்களுக்கு தமிழ் பட ஹீரோ மாதிரி இறங்கி 1000 பேர் அடிக்க சொல்ல இறங்கி, உதாரணத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற அபியாசிகளை எவ்வளோ பேர் தினசரி ஒரு முறையாவது மதுரை, விருதுநகர் மற்றும் இதை சார்ந்த இடங்களில் இருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்பட வேண்டும், அவர்கள் எங்கள் குருநாதரை நோக்கி சஹஜ்மார்க்க பயணத்தை நோக்கி வருகிறார்கள், நம்ம எவ்வளோ பேர் உளமாற பிரார்த்தனை பண்ணோம்? நீங்களே கேள்வி, கையில் தூக்குவாங்க. நம்மளுடைய 4 சஜஷன்ஸ் நேற்று நான் ப்ரிசெப்டர்ஸ் பேசும் இதான் சொன்னேன். அந்த 4 சஜஷனில் இதை தான் நம்ம செய்கிறோம். சைலண்டாக செய்ய முடியும். ஒரு உண்மையான அபியாசின் கடமைன்றதை பற்றி தாஜி சொல்லும்போது சொல்கிறார், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு சஜஷனுக்கு தமிழ் பரிந்துரைகள் சொல்கிறாங்க. அந்த 4 பரிந்துரைகள் இருக்குது. உங்களுக்கு வேணால் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் அது இங்கிலீஷும் தமிழையும் மண்டல பொறுப்பாளரை போட சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒரு பரிந்துரையை 1 நிமிஷம் எடுத்துக்கணும். அந்த அர்த்தத்தை உள்ள வாங்கி அந்த அர்த்தத்தை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிர்வலைகளாக பரப்பணும். இது செஞ்சாலே ஒரு பெரிய மாற்றம் மெதுவாகவாது வரும். அனைத்து ஆன்மாக்களும் ஆன்மீகத்தை நோக்கி வருகின்றன. சஜஷன் உங்களுக்கு அவர் சொல்கிறது புரியலைன்னா நீங்களே நான் ஏதோ உங்களுக்கு எது ரைட்டுன்னு ஒன்று போட்டு, தப்பே இல்லை. நேர்மறை பரிந்துரைகள் எதுவாக இருந்தாலும் நல்லது தான் தாஜி சொல்கிறார். இதை என்னால் செய்ய முடிஞ்சதுன்னா 59 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மையம் ஆரம்பித்த போது பல பேர் உழைத்திருப்பார்கள், இன்றைக்கும் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் இந்தியாவுக்கு யார் வாங்கி கொடுத்தாரோ எல்லாரும் மகாத்மா காந்தின்னு சொல்லலாம். அவர் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரா? 30 கோடி மக்கள் வேலை செஞ்சதா பாரதியார் எழுதுகிறார். 30 கோடி முகமுடையாள் எழுதுகிறார். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்ணியிருப்பார்? உப்பு சத்தியாகிறம் போது உப்பு வாங்காமல் இருந்திருப்பார், இல்லை டாக்ஸ் கட்டாமல் இருந்திருப்பார், இல்லை துணி எரிப்பு போராட்டம் நடந்த போது குவிட் இந்தியா மூவ்மெண்ட் போது துணியை எடுத்து ரோட்ல போட்டு எரிச்சிருப்பார், இல்லை எரிக்கிறவன்ட்ட கொடுத்துருப்பார். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. 1999 பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மணப்பாக்கத்தில் இனாகரேட் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சது. ஆஷ்ரமுக்கு வெளியில் கார்டன் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்ற பில்டிங்கில் தான் நான் குடியிருந்தேன் 1996. தினசரி காத்தால எழுந்து தியானம் முடிச்சு ஒரு 5:45 ஆஷ்ரம் போயிட்டு ஒரு 7:30 வரைக்கும் என்ன வாலண்டியர் ஒர்க் பண்ண முடியுமோ, செங்கல் எடுத்து வைக்கிறதோ, மூட்டை தூக்குறதோ, க்ளீன் பண்ணுறதோ, அன்னைக்கு அதனுடைய அருமை தெரியவில்லை. ஆனால் இப்போ எப்போல்லாம் அந்த ஆசிரமுக்குள்ளே போகிறேனோ இந்த சோரில் நான் ஒரு கல் வச்சேன், அங்கே நான் பெயிண்ட் அடிக்கும்போது கூட டப்பா எடுத்து கொடுத்தேன். நமக்கு ஒரு மார்க்கத்தின் முன்னேற்றத்தில், அதனால தான் மை ஹேண்ட் இந்த மிஷன் தாஜி சொல்வார். நான் ஒரு சின்ன வேலையை எடுத்து வச்சேன். ராமாயணத்தில் இதை பற்றி நம்ம படிக்கிறோம்.
அணிலினுடைய முதுகின் மேல் இருக்கக்கூடிய அந்த 3 கோடுகள் அது செய்த ஒரு சிறிய வேலைக்காக ராமர் போட்டதா சொல்லுவாங்க. அது அப்படியே ஜென்ம ஜென்மமாக அதனுடைய வருது. அது ஒத்துக்கிறது ஒத்துக்காதது உங்களுடைய பார்வை. இதிலிருந்து வரக்கூடிய புரிதல், என்னுடைய ஒரு சிறு பணி கூட குருநாதரின் பணியை ஒத்து அமையும் பொழுது உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். சார்ஜி மகாராஜை பற்றி பேசும் ஒரு இடத்துல சொல்றார், there is nothing known as the last straw that broke the camel's back. அதாவது ஒரு ஒட்டகம் படுத்துட்டு இருக்கும்போது பெரிய புல்லுக்கட்டு மேலே படுத்துட்டு இருக்கான், அதனுடைய முதுகிலும் உடையுது. எப்போ உடையுதுன்னா கடைசி புல் எடுக்கும்போது உடையுதான். அவர் சொன்னார், கடைசி புல் எடுக்கும்போது உடையல, அது முடிவு. முதல் புல் எடுக்கும்போது உடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த புல்லுக்கட்டில் இருக்க முதல் புல் ஒருத்தன் உருவும் போது அது மெதுவாக இறங்குது, அதுக்கு தெரியல. அதை போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்த நமது சகோதர சகோதரிகள், பாட்டன்மார்கள், பாட்டிமார்கள், இவர்கள்லாம் இதை மாதிரி மதுரை மட்டும் இல்லை, விருதுநகர் இன்னும் பல சென்டரில் கடுமையான உழைப்பு செஞ்சவர். இன்னைக்காவது ஒரு 500 பேர் இருக்கீங்க. நீ யாருன்றது ஊரில் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு இல்லாத கட்சி ஓட்டு கேட்கறது கஷ்டம், எல்லாரும் அடிப்பாங்க. இருக்கிற கட்சி கேட்கறது ஈஸி, ஓட்டு போடுறானோ இல்லையோ உதைக்க மாட்டான். அதே மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ன்றது இன்னைக்கு அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏதோ கண்ணை முன்னே சாமி கும்பிடுவாங்கப்பா, அந்த அளவுக்காவது எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். என்னங்க பண்ணுவீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதா நினைக்கிறீங்க, என்ன கண்ணை மூடி சாமி கும்பிடுவீங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு. அவருக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்குது. அது கேட்கும்போது ஒரு சந்தோஷம். கண்ணை மூடி சாமி கும்பிடுவோம், சரி, ஓகே, அதுக்கு மேலே என்ன, அது நம்மளுடைய வேலை. முந்தி இருந்த மாதிரி நீங்கள் ஒட்டகத்தின் முதல் புல்லை பிடுங்க வேண்டாம், முதல் அந்த இதை எடுக்க வேணாம், வைக்கோல் பொருள் இருக்கக்கூடியது. ஆனால் கடைசி இதை எடுக்கிற ஆளும் நீங்கள் இல்லை. அப்போ உலகம் ஃபுல்லாக ஹார்ட்ஃபுல்னஸ் பரவிடும். நம்ம எங்கேயோ நடுவில் ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அந்த 4 சஜஷன், அதில் ஏதாவது ஒன்று இல்லை, முடிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஹார்ட்ஃபுல்னஸை பற்றி நேரடியாக சொல்லணுன்றதில்ல, அதன் மூலம் வந்த பலனை என்னுடைய சமூக வலை வச்சுருக்கீங்களே எல்லாரும், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், அது எல்லாத்தையும் போடுங்க. எப்போ நான் டெய்லி மினிமம் 4 தடவை போடுறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் மெசேஜ் போய் சேரும். இந்த மாதிரி நாட்கள் செலிப்ரேஷன் அப்பார்ட், இது நம்மளுடைய வேர்கள் எங்கிருந்து வந்தன, இந்த வேர்கள் எவ்வளவு தூரம் பாய்கின்றன, இதன் மூலமாக உலகத்தில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் பேசும்போது ஒரு டாக் கொடுத்தது இன்னும் நல்லா. அங்கே காசிச்செட்டி ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துல சென்டர் இருக்குது. அங்கே ஒரு அமெரிக்க விவசாயியுடைய சோளம் விதைக்கலைன்றது டாபிக் யூடியூப்பில் போனீங்கன்னா இருக்கும். அங்கே நான் பேசின விஷயம் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவில் ஒரு வருடம் ஒரு காம்படிஷன் உண்டு. இந்த சோளம் விதைக்கிற எல்லா ஃபார்மர்ஸுக்கும் மேக்ஸிமம் ஈல்டு, ஒரு ஏக்கரில் மேக்ஸிமம் சோளம் எடுத்தது யார் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன். வருஷம் ஒரே ஆள் தான் ஜெயிச்சுட்டு இருக்காரு. ஒரு 5வது 6வது வருஷம் கழிச்சு, நீ மட்டும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பார்க்கணும், இவ்வளோ பேர் இருக்காங்க, நீ நடுவில் இருக்க, உன்னை சுற்றி இவ்வளோ நிலம் இருக்குது, ஆனால் ஒன்று தான் மேக்ஸிமம் இருக்குது, நீ என்ன பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு அவர் ரொம்ப சிம்பிளான இன்டர்வியூ கொடுக்குறாரு. எனக்கு காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு தெரியும் விதைக்கும் போது. எனக்கு 5-10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்கும் போயிட்டு நான் விதையை கொடுப்பேன். அவன் என்ன பண்ணுவான், விதையை தூக்கி போடுவான், அந்த விதை அவனோட நிலத்துல நிற்காது. அது இந்த பயாலஜி படிச்சீங்கன்னா பாலினேஷன் சொல்லுவாங்க, மகரந்த சேர்க்கை. அது சேர்ந்து அந்த விதைகள் உருவாகி காற்றுல பறந்து என்னோட நிலத்தில் வரும். பாலினேஷனான விதைகள்லேருந்து உருவாகக்கூடிய சோளமானது சாதாரண சோளத்தோடு இன்னும் நிறைய ஈல்டு கொடுக்கும். இவ்வளோதான் நான் பண்ணுறேன். ஸோ வருஷம் நான் என்ன பண்ணுறேன், மூட்டையாக விதையை எடுத்துன்னு போயிட்டு எந்த பக்கத்துலேருந்து இந்த சீசனில் காற்று அடிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக கொடுக்க முடிஞ்சால் நானே போட்டுவேன். அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால், சார்ஜி மகாராஜ் ஒரு முறை சொல்லியிருக்காரு, நீ நல்லா இருக்கணும்னா உன் பக்கத்து வீடு, எழுத்து வீடு, பின்னாடி வீடு, அண்டை வீடு எல்லாரும் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இல்லைன்னா நீ நல்லா இருக்க முடியாது. அவன் வீட்டு பிரச்சனை உன் வீட்டு சவரில் இடிக்கும். அவன் இவன் ஒரு கேலண்டர் மாட்டும் உன் வீட்டு ஆணி அடிப்பான்.
அவங்க வீட்டில் ஒரு வீட்டுக்காரமாக அவனுக்கு பிரச்சனை அவங்க வீட்டில் சுகத்தில் கேட்கும். அப்படின்னா அவங்க வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கணும்னா அவனுடைய தன்மையை நீ மாற்றணும். அது மாற்றணும் உன் வீட்டில் நிம்மதி இல்லை. ஏன்னா ஒன்று கொடுத்தனத்துலாம் நான் இருந்தாடி நீ ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருவான், பகுதியில் சண்டை போட்டாலும் கேட்காத அளவு பில்டர்லாம் நல்லா திக்காக கட்டிடுறாங்க. அதுக்கு மேலே ஒரு ஆடியோ பேக்கிங்கான உட்டெல்லாம் கொடுக்குறான். ஒட்டிட்டிங்கன்னா ஒன்றுமே கேட்காது, நீங்கள் கத்துறதே உங்களுக்கு கேட்காது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்கும். அப்படின்னா உடனே ஊர் திரண்டு வந்து அவங்க வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணும். இதை போன்று என்னுடைய பக்கத்துடைய என்னுடைய தெருவில் இருப்பவர்கள், என்னுடைய ஊரில் இருப்பவர்கள், என்னுடைய மாவட்டத்தில் இருப்பவர்கள், என்னுடைய மண்டலத்தில், என்னுடைய மாநிலத்தில், என்னுடைய நாட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் மனம் தெளிந்து உணர்வுகள் சரியாகி வாழ்க்கையை வந்தாங்கன்னா என் வாழ்க்கை நிம்மதியாகும். என் வாழ்க்கை நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு சொன்னால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். இது உங்களுக்கு புரியாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சகஜ மார்க்கன்றதை விட்டுருங்க, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. உங்கள் சுற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் பஞ்சாயத்து கரெக்டாக பண்ணி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உங்கள் வீடு கொஞ்சம் நிம்மதியாகும். சகஜ மார்க்கம் இதுதான் உலகத்துக்கு கொடுக்குது. இதை தான் நம்மளுடைய 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஹார்ட்ஃபுல்னஸும் சகஜ மார்க்கம் பரவுவதற்கு உதவி செய்தவர்கள் இன்றைக்கி அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோன்னா நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடன். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி என்னன்றி கொன்றார்க்கும் உய்வொண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இதே தான் பாபுஜி மகாராஜ் சொல்கிறார். சகஜமாக பாவம்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் பாவமும் ஒன்று இருக்குன்னா இன்கிராட்டிடியூட், குருநாதருக்கு நன்றி இல்லாதது மட்டும்தான் உண்மையான வேறு பாவமே இல்லைன்னு பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்னுடைய பணி என்ன? 60 ஆண்டு வைர விழா துவக்கத்தில் நம்ம இருக்கோம். இது ஒரு பெரிய லேண்ட்மார்க். இந்த சென்டரை சார்ந்த, இந்த ஜோனை சார்ந்த, இதற்காக வெவ்வேறு இடத்தில் உழைத்த, வெவ்வேறு இடங்களில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி, வணக்கம். ஆனால் மார்டையர் சல்யூட்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு இறந்த வீரனுக்கு வீர வணக்கம் செலுத்தும் பொழுது வெறும் வீர வணக்கம் செலுத்தினா போறாது, அவன் எதற்காக உயிரை கொடுத்தானோ அந்த பிரச்சனை திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 30th ஜான்வரி பார்த்தீங்கன்னா மார்டையர்ஸ் டேன்னு சொல்லி வருஷம் நம்ம கொண்டாடுறோம். இறந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள். அதை போன்று இதே மாதிரி நாட்களில் நம்ம உண்மையான, இது நான் சொல்லி வரதில்லை, குதிரையை தண்ணி வரைக்கும் கொண்டு போக முடியும். தண்ணி அதுக்கு குடிக்கணும்னு தோணிச்சுனாலே குதிரையை தண்ணி கொடுக்க வைக்க முடியாது, எட்டி உதைக்கும் புஷ் பண்ணிங்கன்னா. குதிரைகிட்ட யாராவது உதவ வாங்கிருக்கீங்களான்னு தெரில, ஒட்டகத்துக்கு நான் உதவ வாங்கியிருக்கு. ராஜஸ்தான் போகும்போது அந்த ஒட்டகத்தில் ஏற தெரியாமல் விழுந்து கீழே விழுந்து விழும்போது லைட் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் வலி. எதுக்கு சொல்கிறேன்னா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ஆனால் புரிய வைக்கக்கூடிய ஒரு வேலை இருக்குது. இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை நான் பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்சது. சார்ஜ் மகாராஜோட ஒரு முக்கியமான ஒரு கொட்டேஷனை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அவர் ஒரு இங்கிலீஷ் போய்ட்டேருந்து எடுத்த கொட்டேஷன் அவரே சொல்லியிருக்காரு. Wherever you go, don't leave the place as you found. At least, if you cannot leave it better, leave it as you found. நீ ஒரு இடத்த வழியாக போகிறேன்னா அந்த இடத்தை முன்பு இருந்ததை விட இன்னும் பெட்டராக மாற்ற முடியலன்னா கூட அதே மாதிரியா விட்டுட்டு போ. அட்லீஸ்ட் இந்த ஊரில் உங்களுடைய தரவுகளின்படி கிட்டத்தட்ட 14,000 அபியாசிகள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்க? 400-500 பேர். பாக்கி எங்கே? 13,500 பேர் எங்கே? அவங்களாம் ஒரு காலத்தில் இந்த மார்க்கத்தில் ஏதோ ஒரு பலனை அடைந்தவர்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லா அபியாசங்களும் ஒரு பணியும் அவங்களால ஈஸியாக செய்ய முடியும். இந்த பாக்கி 13,500 பேரை ஆளுக்கு 10 20 பிரித்து டேட்டா பண்ணால் நான் இசைச்சி அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். அவங்கள நீங்கள் மீண்டும் கான்டாக்ட் பண்ணி கர்வ் ஆப்சின்னு கட்சி சேர்ப்ப சொல்லுவாங்க. என் கட்சியில் இருந்தப்பா விட்டுட்டு போயிட்ட, திரும்பி என் கட்சிக்கு வா. இதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். கர்வ் ஆப்சி, தாய் கழகத்திற்கு மீண்டும் வந்தேன் அப்படின்னு கொடுப்பேன். எது தாய் கழகம் அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதை போன்று இந்த அபியாசிகள் உள்ள வந்தாலே போகும், இந்த மதுரை மாநகரத்தின் அதிர்வலைகள் மாறி அமையும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை இந்த நாளிலேயாவது நம்ம எடுத்து செய்யணுன்ற ஒரு முனைப்புடன் இங்கிருந்து வெளியே செல்வோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் மண்டலத்திற்கும் மையத்திற்கும் மற்றும் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற உழைக்க போகும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.